என் தங்கமே, இன்று உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என் குழந்தை முழுமையாக கேள். உன்னை சுற்றி இருக்கும் செய்வினை கட்டுகள் எல்லாமும் அவிழக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒருவேளை இன்று என் வார்த்தைகளை நீ கேட்காமல் செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கும் இந்த செய்வினை கட்டுகள் எல்லாமும் மீண்டும் உன்னிடமே திரும்ப வரும். அதாவது அது அவிழப்போகின்ற நேரம் இது. இந்த செய்வினை கட்டுகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் என் பிள்ளை எதையும் நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை பற்றி நீ கவனிக்கிறாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க எப்பொழுதும் என் பிள்ளை எதை பற்றியும் யோசித்து நீ வருந்தக்கூடாது. இந்த தாயினுடைய அன்போடு உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாம் யோசித்து இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க ஒன்றன் பின் ஒன்றாக கவனமாக உணர்ந்து நடந்து கொள். தேவையில்லாதது என்று எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உனக்காக வேண்டி நான் உன் முன்னால் நிறுத்தும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து நடந்து கொள். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனிதர்கள் தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்து விட்டார்கள். உன்னை எந்த சூழ்நிலையிலும் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் இவர்கள் செய்து விட்டார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரிவர செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு விஷயங்களும் சில உண்மைகளை நமக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? சில உண்மைகளை இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கென அறிமுகப்படுத்தாமல் ஒதுக்கி வைத்திருக்கும். கஷ்டங்கள் வரும் பொழுது அது என்னவென்று நம்மால் தானாக புரிந்து கொள்ள முடியும். இந்த நேரம் இந்த வராகி நமக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நாம் முழுக்க முழுக்க உணர்ந்து கொள்ளும் நேரம் எல்லாமும் உனக்கு சரிவர புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலமும் என் பிள்ளை யோசித்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே என்று முழுமையான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் முன்னிறுத்துவேன். இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்திருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் நான் மாற்றி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இதையெல்லாமும் சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சரிபடுத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி முழுமையையும் உனக்கு என்னவென்று உணர வைக்கும். இந்த நேரம் முழுமையிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு சரியாக கொடுக்கும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இனிமேல் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. சரியது தவறு எது என்று இந்த வாழ்க்கை உனக்கு கவனமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ நம்பு. என் பிள்ளையினுடைய மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக
நல்லதொரு புரிதலை இனி கொடுக்க வேண்டும். வராகி என்பவள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறாள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று நல்ல நிலையில் வரவேண்டிய உன் வாழ்க்கையை கெடுத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்குள் செய்வினைகளையும் இவர்கள் தந்து விட்டார்கள். நீயே உன் வாழ்க்கையை பற்றி நமக்கு நல்லது நடக்காது என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட்டார்கள். நம்முடைய மனது ஒரு விஷயத்தை இப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் பிறகு யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. அதன் பிறகு யார் நினைத்தாலும் இந்த விஷயத்தில் நமக்கான ஒரு தெளிவை ஒருபோதும் பெற முடியாது. ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்து புரிந்து கொண்டும் சரியான நிலையில் நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டும் நன்மதிப்போடு நாம் வாழ வேண்டும். இந்த வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து உன்னை நிறுத்தும். மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்து உன்னை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது எதுவும் இனி இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை வந்து சேராதபடிக்கு இந்த வராகி இன்று உருவாக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி வருவது எதுவென்றாலும் இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ மீட்டெடுக்க வருவாய். எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எப்பொழுதும் உனக்கு மாற்று கருத்து கிடையாது. சந்தோஷம் என்பதை நாம் இனிமேல் எங்கிருந்து பெறப்போகிறோம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றத்தை நாம் நிச்சயமாக என்னவென்றும் எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நினைத்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு எந்த நாளும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த வராகி துணையிருந்து விட்ட பிறகு உனக்கு இது போன்ற செய்வினைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். மீண்டும் மீண்டும் இதையே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களுக்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னை தேடி எதிர்வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்குள் நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உனக்குள் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக என்னவென்று கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்படுவது போல எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நாம் எதிர்பார்த்தது போல அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டால் அது போதும் அல்லவா? உனக்கென்று நான் வருவதும் உன்னை சூழ்ந்திருக்கும் தீவினைகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதும் ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. ஆனால் இப்பொழுது எல்லாமும் இந்த செய்வினைகள் உன்னை வந்து சேர்வது அவர்களால் மட்டுமல்ல, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களினாலும் தான் எளிதாக அது உன்னை வந்து சேர்ந்து விடுகின்றது. எந்த இடத்தில் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ, எந்த இடத்தில் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாமும் இறை பக்தியோடு கலந்திருக்கிறதோ, எந்த இடத்தில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக உலா வருகிறதோ, அந்த இடத்தில் செய்வினைகள் வருவது என்றால் அது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அந்த இடத்தில் செய்வினைகள் உன்னை அவ்வளவு எளிதாக நெருங்காது. இதையெல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி முழுமையிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக கடந்து வா. முடியாது என்று நீ யோசிக்கும்படி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஆச்சரியங்களும் அதிசயங்களும் தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் பிள்ளைக்கான தேவைகளும் என் பிள்ளைக்கான தீர்வுகளும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுது
நீ நினைத்ததை விட சிறப்பாகவே உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உனக்காக நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவுபட உணர்ந்து கொள். உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் கடந்து நீ நன்மதிப்போடு வாழ கற்றுக்கொள். தெய்வம் இருப்பது இனி உனக்கென்று நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த தெய்வம் வருவது இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் உனக்கே என்று உரக்கச் சொல்லும். நீ எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். என் பிள்ளை, நீ யோசித்தது போல உனக்கு ஏதாவது கஷ்டங்களும் சோதனைகளும் இனியும் வருகிறது என்றால் உன் பக்கம் ஏதோ தவறு இருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் பக்கம் இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை சரியாக மேன்மைப்படுத்தும், முழுக்க முழுக்க உன்னை மன மகிழ்ச்சியோடு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷங்களை நாம் உணர வேண்டி, பெருமகிழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டி, எதையுமே இனிமேல் கைவிட்டு விடாமல் நமக்கென கிடைக்கும் ஒவ்வொரு நேரங்களையும் நாம் நம்முடையதாக மாற்றிக்கொண்டே இருந்தோமானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் இது போன்ற செய்வினைகளை யார் செய்தாலும், உன்னுடைய மனதை யார் கெடுக்க நினைத்தாலும் அது எல்லாமும் அவர்களையே போய் சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது எல்லாமுமே அவர்களுக்கே மேலும் மேலும் துன்பங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உனக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கத்தான் போகிறது. உனக்கான நேரங்கள் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலமும் என் பிள்ளை எதையுமே யோசித்து இனிமேலும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த காலங்கள் இனி மேலும் மேலும் உன்னை சுற்றி வந்து உன்னை நன்மதிப்போடு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தீவினையாக இருந்தாலும் என் பிள்ளையை நெருங்கிவிட நான் ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ யார் என்ன சொன்னாலும் அதற்கு தலையாட்டி கொண்டும் அது தவறு என்று தெரிந்த பிறகும் கூட அவர்களோடு உடனிருந்து கொண்டும் அந்த விஷயத்திற்கு நீ ஆதரவு தெரிவிப்பாயானால் நிச்சயமாக அதற்கு பெயர்தான் செய்வினை. உன்னை தீவழியில் அழைத்து வந்து விட்டார்கள். தீய வழியில் உன்னை அழைத்து வந்து உனக்கு கெடுதலை நீயாகவே செய்துவிட உன்னை தயார்படுத்தி விட்டார்கள். நம்முடைய மனசாட்சி சொல்லக்கூடிய விஷயங்களை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனசாட்சி உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள், இந்த வராகி சொல்ல சொல்ல உனக்குள் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நான் என்னவாக மாற்ற நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் இனி நல்ல புரிதல் கிடைக்கட்டும். இனிமேலாவது நம்மிடம் தேவையில்லாத விஷயங்களை எடுத்துச் சொல்லும் மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒருபோதும் தவறான பாதையில் பயணித்து விடாதே. எது சரி என்று தெய்வம் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உணர்த்தி கொடுக்கும். எது இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான ஒரு விஷயம் என்று தெய்வம் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் நீ சட்டென்று மனதளவில் தளர விட்டு விடாதே. முடியாது என்று நீ நினைத்து கைவிடுகின்ற எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மேன்மையடைவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி இனி எப்பொழுதும் நான் உனக்காக சொல்லித்தரும் இந்த பாடங்களை நீ முழுக்க முழுக்க கற்றுக்கொண்டாலே அது போதும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு மேன்மையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இத்தனை காலமும் உனக்கு வேண்டியது போல
இந்த வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். நீ ஆசைப்படுவது போல உனக்கு எல்லா வெற்றியையும் உன் தாய் நான் உருவாக்கி தருகிறேன். உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் இனிமேலும் என் பிள்ளை கடந்து நீ வருத்தப்படாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்களை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தெரிந்து விட்டது, நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் நம்பி விடுவார்கள், நாம் எதை செய்யென்று சொன்னாலும் செய்வார்கள், எதை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் செய்ய மாட்டார்கள். அதனால் நாம் இவர்களை புரிந்து கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தவும், உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் மறைமுகமாக உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் அவர்கள் துணிந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி இந்த தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்காக இந்த வராகி என்னவெல்லாம் சொல்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னை தேடி வரும் தீமைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் வேறறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும். எதையுமே யோசித்து இப்படியே என் குழந்தை நீ கலங்கி நிற்கக்கூடாது. உனக்கான புரிதல் ஒன்றை கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. செய்வினைகளும் தீவினைகளும் இந்த வாழ்க்கையில் இனிமேலும் உன்னை இப்படியே ஆட்டி படைத்து கொண்டிருக்க வேண்டாம். இனி எல்லாமும் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும். எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலமும் நான் இருக்கும் இந்த நேரமும் இனி எது நடந்தாலும் என் பிள்ளை நீ கவனமாக மீண்டு வா. உன்னால் எல்லா தருணங்களையும் சரியாக முன்னிறுத்த முடியும் என்பதுதான் உண்மை. எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இனிமேலும் எதையும் யோசித்து நீ வருத்தம் கொண்டு நிற்காமல் உனக்கு தேவைப்படும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள். உன்னோடு துணை இருக்கும் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். என் பிள்ளையை, நாம் தவறு என்று நினைக்கின்ற ஒரு விஷயத்தை ஒருவர் சரி என்று சொல்லும் பொழுது அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராகி விடாதே. ஒருபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள நீ துணிந்து விடாதே. நல்லது எது தீயது எது என்று இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல மாற்றத்தை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த வேலைகளை நீ இனிமேலும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தொலைத்து விடாமல் இருந்தாலே போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பது தானாக உனக்கு புரியும். உனக்கான புரிதலை கொண்டு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னை நான் சரியான வழியில் கொண்டு வர துணிந்து விட்டேன். நீ இப்பொழுதும் என்னை கவனிக்காமல் விட்டால் செய்வினைகள் உன்னை ஆட்சி செய்யத்தானே செய்யும். அதைத்தான் அம்மா அப்படி சொன்னேனே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை இனிமேலாவது நீ சரிவர புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள். உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் அத்தனையும் மாறும். என் பிள்ளை விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல புரிதலோடு என் பிள்ளை நீ எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேலும் இந்த செய்வினைகளை எல்லாம் வேறறுத்து தெய்வ சக்தியை உன் இல்லத்தில் நிலைநிறுத்தி
உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.